பேரண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கிறதே அபூர்வமாக இருக்கும். எப்பயாச்சும் தான் ஆக்டிவாக இருக்கான் என் பையன், எப்பவுமே டயர்டாகவே இருக்கான்ப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குறதா இருக்கும். இப்போ மூச்சு வாங்குறதுங்கிறது ரொம்ப அதிகமாக ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க, ஓடுறாங்க, ஓடி விளையாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் மூச்சு வாங்கினா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா ஒரு 100 மீட்டர் கூட நடக்கல, ஒரு 10 படிக்கட்டு தான் ஏறுறாங்க, குழந்தைங்களுக்கு அப்பயே ரொம்ப மூச்சு வாங்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுவும் ஒரு சிம்டம் தான். இப்போ அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து அதிகமாக வீங்கும், கால் வந்து அதிகமாக வீங்கும், நைட்டு தூங்கி எழுந்துக்கிறாங்க, காலைல சரியாயிருது. இந்த மாதிரியான வீக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்டம் தான். அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ரிதமாகவே இருக்காதுங்க, ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர் கிட்ட போனால் அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப பட வேகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஓரளவுக்கு நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியும். குழந்தைங்க சொல்லுவாங்க என்னமா தெரியலமா படப்பண்ணு இருக்குமா அப்படின்னு மாதிரி குழந்தைங்க சொல்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இதில் அந்தாங்க சிம்டம்ஸ் ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுக்கு. சரிங்க, இப்போ உடனே வந்து என் பையனுக்கு மூச்சு வாங்குறான், அதெல்லாம் நார்மலாக கூட இருக்கலாம், நீங்கள் உடனே பயந்து பதற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஜெனட்டிக் வைஸாவே இருக்கு அப்படின்னும் போது என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது முன்ன போனீங்கன்னா எத்தனை பேர் வந்து இளம் வயதிலே வந்து ஹார்ட் அட்டாக் மூலமாவோ இல்லை கார்டியக் அரெஸ்ட் மூலமாவோ இறந்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இல்லை கொஞ்சம் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இல்லை வந்து நிறைய பேர் கார்டியக் அரெஸ்ட் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றுமே பண்ண வேணாம், உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்அப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 12 வயசுலேருந்து 18 வயசு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்க்ரீனிங்காக பண்ணி பார்த்துருங்க. 18 வயசுக்கு மேலே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீனிங் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மளால முடியும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம், இல்லை முடியாத பட்சத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எல்டிஎல் லெவல் அதிகமாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் பார்க்கும்போது டாக்டர் ஒரு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. இந்த இசிஜி, எக்கோ, லிப்பிட் ப்ரொஃபைல், ஜெனட்டிக் டெஸ்ட், அப்படிலாம் என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் உடனே பயப்படாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக வந்து சரிப்படுத்திடுறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி இஷ்யூ இருக்குது உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.